நேரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கேரள மாநில அரசாங்கம் திரிநாட்டு கொலை வழக்கு பதிவு செய்து அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை கைது செய்து கொலை வழக்கில் பல மாதங்களாக சிறையில் வைத்திருந்தார்கள். இத்தாலிக்கான தூதரும் இத்தாலி அரசும் வேண்டுகோள் வைத்த போது கூட கேரள அரசு அவர்களை விடுதலை செய்ய மறுத்தது. சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்தி வழக்கு தற்போது நடந்தேறி வருகிறது. அதுபோல் தமிழ்நாட்டில் இந்த சிங்கள ராணுவ வீரரை திரிநாட்டு வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்கிற அடிப்படையிலும் இதற்கான அடிப்படையாக காரணம் என்னவென்று சொன்னால் தமிழர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமை இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தமிழக மீனவர்களுக்கு இருந்தது. அது தற்போது நமக்கு இல்லை. அதேபோன்று கச்சத்தீவு தமிழக சட்டமன்றம் அனுமதி இல்லாமல் தாரை வார்க்கப்பட்டது. அதை மீட்க வேண்டும். ஆக இந்த மூன்றும் தான் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். ஒன்று, கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும். தமிழக மீனவர்கள் தங்களுடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொள்ள உரிமையை பெற்றுத்தர வேண்டும். அப்படி மீன்பிடிக்கின்ற போது சிங்கள ராணுவமோ சிங்கள கடற்படையோ தமிழக மீனவர்களை கைது செய்ய அனுமதிக்கக்கூடாது, சுடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, வலைகளை மீன்களை பறித்துச் செல்ல அனுமதிக்கக்கூடாது. அப்படி போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டால் திருப்பி சிங்கள ராணுவத்தை சுடுகின்ற இந்திய ராணுவமாக இந்திய ராணுவம் இருக்கணும். ஆனால் இந்திய ராணுவம் அப்படி இல்லை. தமிழர்கள் என்று சொன்னாலே அவர்கள் தமிழர்களாகத்தான் பார்க்கிறார்கள் தவிர அவர்களை இந்தியர்களாக இந்திய ராணுவம் ஒருபோதும் பார்க்கவில்லை. இப்போது காயம்பட்ட அந்த மீனவர்களை சொல்லுகிறார்கள், நாங்கள் நம்முடைய கடல்களில் பிடித்துக் கொண்டிருந்தோம். இந்தியாவிற்கான கடற்படை பாதுகாப்பு ரோந்து கப்பல் இருந்திருந்தால், ராணுவ வீரர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் சுட எங்களை அனுமதித்திருக்க மாட்டார்கள், எங்கள் உயிரை காப்பாற்றியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அநியாயமாக இந்த ஒரு உயிர் போய்விட்டது. ஆக உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு மத்திய அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் தர வேண்டும். மாநில அரசு கொடுத்த இந்த 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாநில அரசு வெறுமனே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும் தொடர்ந்து நாங்கள் கடிதம் எழுதுறோம். அது கலைஞர் காலமாக இருந்தாலும், ஜெயலலிதா காலமாக இருந்தாலும், ஓபிஎஸ் காலமாக இருந்தாலும், தற்போது வந்திருக்கிற இபிஎஸ் காலமாக இருந்தாலும் இந்த கடிதம் எழுதியிருக்கிற பார்முலாவை தூக்கி எறிந்துவிட்டு உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்திய நாட்டு பிரதமரோடும் வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் நேரடியாக சந்தித்து இதற்கு ஒரு இறுதி முடிவு எட்டப்பட வேண்டும். இந்திய அரசு தமிழக அரசு தொடுத்திருக்கிற கச்சத்தீவை மீட்பதற்கான வழக்கிலேயும் தமிழ்நாட்டு பக்கம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தின் பக்கம் துணை நிற்க வேண்டும். இதுதான் கார்ப்புரக நடவடிக்கையாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவிற்கான இலங்கை தூதரை அழைத்து கடுமையான எச்சரிக்க வேண்டும் என்றும், இந்தியாவிற்கான இலங்கை தூதரகங்கள் தமிழ்நாட்டில் இயங்க அனுமதிக்க கூடாது. இனி ஒரு படகை பறிமுதல் செய்தாலோ, இனி ஒரு மீனவனை கைது செய்தாலோ, இனி இது போன்ற துப்பாக்கி சம்பவங்கள் நடந்தாலோ இங்கு இலங்கைக்கான எந்த அலுவலகங்களும் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத தடுக்கிற நடவடிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150க்கு மேற்பட்ட தமிழர் அமைப்புகளும் இனி அதுபோன்ற போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் நான் எச்சரிக்கையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக உடனடியாக இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர மீனவர்களுக்கு பணமோ ஆறுதலோ எங்களுக்கு தேவையில்லை. தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமை நிலைநாட்டுவதற்கும் கச்சத்தீவை மீட்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையிலே மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். இதை இவர்கள் செய்ய தவறினார்கள் என்று சொன்னால் தற்போது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிற இந்த தமிழர் எழுச்சியை, இந்த தமிழர் உணர்ச்சியை காயப்படுத்துவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு, நெடுவாசலில் நடந்துகின்ற போராட்டத்தை டைவர்ட் செய்வதற்காக இந்திய அரசே கூட வேண்டுமென்றே திட்டமிட்டு இலங்கையுடன் பேசி வைத்துக் கொண்டு இந்த போராட்டம் நடந்துகிற காலத்தில் தான் ஒரு வாரம் தொடர்ந்து கைது நடக்குது. ஆக எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஒருவேளை இந்திய அரசு இப்படி ஒரு நடவடிக்கையை மத்திய அரசுடைய திட்டத்துக்கு எதிராக தமிழக மக்கள் போராடுகிறார்கள், அவர்களை கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக இப்படி இலங்கையோடு கூட்டாக சேர்ந்து கொண்டு இதுபோல் நடத்திருக்கலாம் நாங்கள் அச்சப்படுகிறோம். காரணம் என்ன? இந்திய அரசு தான் ஏற்கனவே இலங்கையோட சேர்ந்து 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறது. துணை போயிருக்கிறது, ராணுவம் கொடுத்திருக்கிறது, ராடார் கொடுத்திருக்கிறது, போர்க்கப்பல்களை கொடுத்திருக்கிறது. எல்லாம் தமிழக அரசினுடைய வேண்டுகோளை மீறி சட்டமன்ற